இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா ஐநா சபையில் கொண்டு வந்துள்ள தீர்மானம் மிக முக்கியமான ஒரு இடத்தை அடைந்துள்ளது. இந்த நிலையில் இலங்கை பிரச்சினை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இதனிடையே நம்மிடையே நாம் தமிழர் இயக்கத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இருக்கிறார். உங்களுக்காக அவரோட ஒரு நேர்காணல். வணக்கம். இல்லை, இப்போ ஒன்றா இருக்கிறத தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தணும்னாலோ இல்லாட்டி சர்வதேச விசாரணை நடத்தணும்னாலோ அதற்கு ஒட்டுமொத்த உலக சமுதாயம் ஒரே பார்வையில் வரணும் இல்லையா? அதற்கான ஒரு அடிப்படை கட்டமாக இந்த அமெரிக்காவுடைய முயற்சியை பார்க்கலாம் இல்லையா? தம்பி, அமெரிக்காவின் முயற்சியே அந்த முயற்சியே இல்லையே. அது போர் குற்றம்னு கூட சொல்ல வரலையே. அங்கே நடந்தது இனப்படுகொலை என்பதையே ஏற்கலையே. மனித உரிமை மீறல். அது என்ன மீள் கட்டமைப்பு நடத்தணும், விரைந்து நடத்தணும். அதுக்கு இலங்கைக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை கொடுக்கணும். அதை ஒரு பன்னாட்டுக்குழு கவனிக்கணும். இதெல்லாம் என்ன தீர்வார்? இல்லை, ஒரு பொது விசாரணை அப்படிங்கும்போது இரண்டு தரப்பும் கேட்க தானே செய்வாங்க. நியாயம் யார் பக்கம் இருக்கிறது, தீர்ப்பு எப்படி மாறுகிறது என்பது தனி. விசாரணை இரண்டு பக்கம் விசாரிங்க. நீங்கள் வெள்ளைக்கொடி ஏந்தி நடேசனும் புலித்தேவனும் 350 பொதுமக்களோடு போய் சரணடைந்தவர்களை உலகத்தில் எந்த நாட்டில் போர் மரபு இருக்குது? சரணடைந்தவர்களை வெள்ளைக்கொடி ஏந்தி வந்து சரணடைய வர சொல்லுங்கன்னு சொல்லி கோத்தபாய ராஜபக்சே, இங்கே இருக்கிற சதீஷ் நம்பியார், விஜய் நம்பியார் எல்லாரும் சேர்ந்து தான் அனுப்பி விட்டாங்க. அப்படி போய் அவர் சரணடைஞ்சவங்களை சுட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் வந்தது? சரணடைய போங்க, உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அனுப்புனவங்களே கண்டிக்கலையே. அப்போ இதை விட என்ன போர்க்குற்றம் இருக்குது? இந்த மாதிரி விடுதலை புலிகள் சிங்களர்களை கொன்னது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் எந்த வழியில் நியாயம் பேசுகிறீங்க? நீங்கள் எல்லாரும் உங்கள் மனசுக்குள்ளே ஏற்றி வச்சுட்டீங்க, விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள், அவங்க ராஜீவ்காந்தியை கொன்றவர்கள். இதில் இந்த மனநிலையிலேயே நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. அப்படி இல்லை. நீங்கள் இத்தனை பெண்களை நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். என்னுடைய இப்போ நேர்காணலை பார்க்குற யாராவது ஒருவர் இத்தனை ஆண்டு காலத்தில் எங்கள் பெண்களில் எத்தனை ஆயிரம் பேரை சிங்களம் கற்பழித்து கொலை செஞ்சுருக்கான். ஆனால் ஒரு விடுதலை புலி அல்லது தமிழீழ மக்களில் ஒரு இளைஞன் எவனாவது ஒருத்தன் ஒரு சிங்கள பெண்ணை பதிலுக்கு பதில் என்கிற நோக்கில் ஒரு சிங்கள பெண்ணுடைய தாவணியை தொட்டு இழுத்தாங்கிற செய்தியை எங்கேயாவது நீங்கள் படிச்சதுண்டா பாருங்க. ஆனாலும் நீங்கள் எங்களை பயங்கரவாதின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது பயங்கரவாதம்னு முதல்ல சொல்லப்பட்டாலும் நீங்கள் சொன்ன மாதிரி புலிகள் மீது ஒரு அத்துமீறிய நடவடிக்கை ஈடுபட்டாங்கன்னு எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. ஆனால் அதே புலிகள் மீது அவர் சிறுவர்களை போருக்கு சேர்த்தார்கள் அப்படின்னும் தமிழர்களையே கேடயமாக பயன்படுத்துறாருன்னு சர்வதேச சும்மா ஒரு குற்றச்சாட்டு தம்பி. தமிழர்களை கேடயம்னா என்ன தம்பி? மக்களை தூக்கி தலைக்கு மேலே இப்படி வச்சுக்கிட்டு நிற்கிறதா? வான்வெளியில் குண்டு போட்டு கொள்றான், எப்படி தலைக்கு மேலே தோல் அப்படி ஒருத்தர் தூக்கி பிடிச்சிரு, சும்மா ஒரு பேசுறது. தமிழர்களை கேடயமாக வச்சுருந்தானே நீங்கள் தான் வா இங்கே போர் இல்லை வான்னு சொல்லி மக்களை கூப்பிட்டோன்னே மக்களை அனுப்பிச்சி வச்சது யார்? அந்த இடத்துல மக்களை வர வச்சு நிற்கதியாக நிற்கிற மக்கள்கிட்ட புலிகள்கிட்ட இருந்து மக்களை கடத்தி கொண்டு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சு மொத்தமாக கொண்டு போட்டு கொண்டது யார்? இதை கண்டிக்காமல் நீங்கள் மக்கள் கேடயமாக வச்சுருந்தாங்க, மக்களை புலிகள் கேடயமாக வச்சுருந்தாங்கன்னு பேசுனா என்ன அர்த்தம்? இப்போ இலங்கைக்கு எதிராக உலக நாடுகள் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ இந்திய அரசை சமாதானப்படுத்துறதும் இந்திய அரசை புரிய வைக்கிறதும் தானே உங்களுடைய முயற்சியாக இருக்கணும். என்ன புரிய வைக்கிறது? போரை நடத்தி என்ன மொத்தத்தையும் கொன்றதே இந்திய அரசு தானே. அப்போ அதுக்கிட்ட போய் என்ன புரிய வைக்கிறது? பாலச்சந்திரனை கொன்னுட்டாங்கன்னு பழுகிறாங்க. பாலச்சந்திரனை கைது பண்ணி வச்சிருக்கங்கிறது இந்திய ராணுவத்துக்கு தெரியாதுன்றீங்களா? இது என்னை நம்ப சொல்றீங்களா? பிரபாகரனுடைய மகன், இளைய மகன் பாலச்சந்திரனை இப்போ கைது பண்ணி வச்சிருக்கிறோன்னு இலங்கை ராணுவம் இந்தியாவுக்கு தெரியாமல் கொண்டுருச்சுங்கிறீங்களா? அவன் தான் சொல்கிறானே கோத்தபாய ஒவ்வொரு அசைவையும் நான், ராகுல் காந்தி, MK நாராயணன், சிவசங்கரம் மேன நாங்கள் 5 பேர் கொண்ட குழு ஒவ்வொரு தடவை விசாரிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு அசைவும் இந்தியாவுக்கு தெரியும்னு சொல்கிறானே. அப்புறம் இதுக்கு மறுப்பு சொல்லலை நீங்கள் தம்பி? இல்லை, இப்போ அதாவது இலங்கையில் இரண்டாக பிரித்து தனியிலம் பிரிக்கணும்னாலோ இந்தியாவுடைய ஆதரவு தேவைனாலோ நீங்கள் இந்த 2 அரசுகளையும் நீங்கள் ஏதாவது ஒரு அணுகித்தான் ஆகணும். அதில் சந்தேகம் இல்லை. இலங்கையில் இந்திய அரசையோ இலங்கை அரசையோ அவர்களுக்கு ஏதேனும் இதில் புரிய வைக்கணும். உங்களுடைய இந்திய அரசு என்பது காங்கிரஸ் அரசு தம்பி. காங்கிரஸ் அரசுக்கு ஒரு துளி அளவு கூட மனசாட்சியோ கருணையோ இரக்கமோ இல்லை தமிழர்களை பொறுத்தவரை. அது முழுக்க தனிப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைமை அது தன்னுடைய கணவரை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற சுய வெறுப்புக்கு நடத்தின போர் தான் தம்பி. இல்லை, இந்தியா முழுக்க ஒருமித்த அளவில் குரல் கொடுக்கணும், 2 பட்டு நிற்கக்கூடாதுங்கிறது பாராளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சருடைய கருத்தாக இருக்குது. ஒருமித்த கருத்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எந்த கருத்து? எதில்? இலங்கை பிரச்சனையில் ஐநா அமெரிக்கா கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது எல்லாரும் ஒரே குரலில் இருக்கணும், நமக்குள்ள மாறுபட்ட கருத்துகள் வெளிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் பதில் சொல்றாரு சல்மான் குர்ஷித். நீங்கள் எந்த கருத்தை வச்சிருக்கிறீங்க? ஒரே கருத்தில் நிற்க இந்தியாவுக்கு என்ன கருத்து இருக்குது? அந்த கருத்தை சொல்லுங்கள். ஒருமித்து இருக்கிறதா இல்லையாங்கிறது பேசுவோம். என்ன கருத்து இருக்குது? இந்தியாவுக்கு தான் கருத்தே இல்லையே. அது இப்போ என்ன சொல்லுது? அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வரட்டும், அது இறுதியாக என்ன வடிவத்துக்கு வருதோ அதை பார்த்துட்டு அப்புறம் பேசுகிறோம், இப்படியா சொல்கிறது? நியாயமாக என்ன செஞ்சுருக்கணும்? அமெரிக்காவுக்கு எனக்கு என்ன தம்பி சம்மந்தம் இருக்குது? இந்தியாவுக்கு எனக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இந்த நாடாக உருவாவதற்கு முன்பே இந்த நிலப்பரப்பில் நிறைந்து வாழ்ந்த தமிழர் என்கிற தேசிய இனத்தின் மக்கள் இந்த நிலப்பரப்பு அடிமைப்பட்டு கிடக்கும்போது இதன் விடுதலைக்காக தூக்குல தொங்கியவர்கள், செக்கிழுத்தவர்கள், சிறைப்பட்டவர்கள், வதைப்பட்டவர்கள், மிதிப்பட்டவர்கள்,
நாங்கள் ரத்தம் சிந்திருக்கோம், கண்ணீர் சிந்திருக்கோம், உயிர் கொடுத்துருக்கோம் இந்த மண்ணின் விடுதலைக்கு. அப்போ இந்த நிலத்தில் நிலைத்து வாழ்கிற பூர்வீக குடி மக்கள் நாங்கள், எமக்கு இந்த நிலத்தில் உரிமை இருக்குது. அப்போ நீங்கள் எமது உணர்வை என்ன மதிப்பு தந்திருக்கிறீங்க? அமெரிக்காவுக்கு எனக்கு அப்படி என்ன இருக்குது? நான் அவன் அங்கே வேணா ஒரு அண்டி உண்டி பிழைக்க போனவன், அவனு எனக்கு என்ன செய்யணும், எனக்கு என்ன கடை, எனக்கு என்ன இருக்குது, எனக்கான இதை உரிமையை பேசி பெற்று தரணுமா, அவனுக்கு என்ன இருக்குது? ஆனால் இந்த நியாயம், இந்த தீர்மானத்தை யார் முன் வச்சிருக்கணும்? இப்போ நான் பேசினேன், இலங்கையில் நடந்தது ஒரு இனப்படுகொலை, அந்த நாட்டோடு தமிழ் மக்கள் இணைந்து வாழ முடியாது, அதுக்கு ஒரு நியாயமான தீர்வு வேணும், அதுக்கு இதுதான் தீர்வு அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை முன் வச்சிருக்க வேண்டிய நாடே இந்தியா தானே தம்பி. அது ஏன் செய்யலை? போன முறையும் செய்யலை, இந்த முறையும் செய்யலை. போன முறை ஐநா பெருமன்றத்தில் இதே மாதிரி மனித உரிமை ஆணையம் ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வரப்போகுதுன்னா ராஜபக்சே திருப்பதிக்கு வந்தார், இதே மாதிரி சிவப்பு கம்பள வரவேற்பு. இந்த முறையும் வரப்போகுது அந்த விவாதம்னா மறுபடியும் ராஜபக்சே திருப்பதிக்கு வராரு. அதுக்கு என்ன அர்த்தம்? தமிழர்களை அவமானப்படுத்திருந்தவாறு உனக்கு பக்கத்திலே ஒன்று எதிரியை வர வைக்கிறேன், உலக நாடுகளுக்கு எச்சரிக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் போர் குற்றவாளியோ ஒரு இனப்படுகொலையாளனோ அல்ல, எங்கள் நண்பன், புரிஞ்சுக்கிறீங்க என்று எச்சரிக்கிறது. வேற என்ன தம்பி காரணம் அதுக்கு? இல்லை, பொருளாதார தடை விதிக்கணும்னு அதிமுக சொல்லுச்சு, அதே மாதிரி போரை நிறுத்தணும் திமுக தொடர்ந்து வலியுறுத்தி. பொருளாதார தடையை விதிக்கணும்னு அதிமுக சொல்லுது தம்பி, அதுக்கு என்ன முயற்சி எடுக்குது? திமுக தானே உங்களுக்கு டெஸ்ட் அமைப்பு மூலமா இன்னைக்கு டெல்லியில கூட்டம் நடத்தி அது அகில இந்திய தலைவர்லாம் வரவழைச்சிருக்காங்க இல்லையா? காங்கிரஸ் கூட அதில் பங்கு இருக்குது. காங்கிரஸ் என்ன, நீங்க இனத்தை கொன்றது காங்கிரஸுங்கிறேன், காங்கிரஸ் கூட பங்கு இருக்குதுங்கிறீங்க. பிரணாப் முகர்ஜிக்கிட்ட போய் டெஸ்ட் மாநாடை நடத்தி ஒரு இதை கொடுக்குறாங்க, அவர்கிட்ட மனு கொடுக்குறாங்க, விண்ணப்பம் இதை பார்த்துக்கிறீங்க அப்படின்னு. போற நடத்துனதுல முன்னின்று நடத்தின தளபதிகள்லாம் அவர் ஒருத்தர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனை தடவை போற நிப்பாட்டுங்க நாங்கள் இங்கே போராடும் போதெல்லாம் போவார் வெளியுறவுத்துறை அமைச்சர். இலங்கை இராணுவ தளபதி வருவார், அப்படியே ஒரு வரைபடம் தொங்கும், அதை ஒரு குச்சியை வச்சு காட்டுவார், இங்கே இது வரை போயிருக்கோம், இவ்வளோ பிடிச்சிருக்கோம்னு. போகிற சீக்கிரம் நடத்தி முடிச்சிருங்கன்னு சொன்னது யார் தம்பி? இது ஒன்றுமே தெரியாமல் இருக்கணும்னு நினச்சிக்கிருக்கீங்க நாங்கள்லாம். இந்த பிரணாப் முகர்ஜி இதே எங்கள் ஐயா கலைஞர் தான் சொல்கிறாரு, உண்ணாவிரத்தை ஏன் நிறுத்தினீங்க, நின்றுச்சுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னு. பிரணாப் முகர்ஜி தான் சொல்கிறாரு, மிகப்பெரிய அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு போர் நின்றுச்சுன்னு, அதனால நான் போர் நின்றுச்சுன்னு உண்ணாவிரத்தை முடிச்சுட்டு போயிட்டேன்னு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, போர் நின்றுச்சுன்னு பொய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இப்போ சொல்கிறாரு அவர். ஆனால் அவர் அப்போ போர் நின்றுச்சுன்னு வீட்டுக்கு போனவொடனே, ஐயா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க, போர் நின்றுச்சுன்னு உண்ணாவிரத்தை முடிச்சுட்டு இப்போ 250 பேரை கொண்டு விட்டாங்களே என் மக்களை அப்படின்னு கேட்டதுக்கு மழை விட்டாலும் தூவான விடாதலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கேட்டதுக்கு இல்லை, பிரணாப் முகர்ஜி தான் அப்படி சொல்லிட்டாரு, தவறான தகவலை தந்துட்டாரு, நான் அதை நம்பி தான் உண்ணாவிரத்தை முடிச்சுட்டு போயிட்டேன்னு. இந்த தகவலை அன்னைக்கு சொல்லியிருக்கணும்ல, இந்த உண்மையை அன்னைக்கே சொல்லியிருக்கணும்ல, அன்னைக்கு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு சொல்கிறாரு, பிரணாப் முகர்ஜி தான் எனக்கு தவறான தகவலை தந்துட்டாரு. ஒரு தவறான தகவலை தந்து தன் இனத்தை அழிக்க காரணமாக இருந்த பிரணாப் முகர்ஜிக்கு எப்படி நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு எல்லாருக்கும் முந்திட்டு முன்மொழிஞ்சு வாக்கு செலுத்தினீங்க? நேற்று வரை நீங்கள் அப்போ நீங்கள் கேட்குறது சொல்கிறப்பா, இன்னைக்கு அவங்க தானே டெஸ்ஸோ போடுறாங்க அப்படின்னா, அப்போ இத்தனை ஆண்டுகளை போராடினவெல்லாம் என்ன? அப்போ இதே இந்த டெஸ்ஸோ இதே அழுத்தத்தை போர் நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கணும்ல தம்பி. இல்லை, அவர் சுபவீரபாண்டியன் சொல்லும்போது அரசுக்கு உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் எவ்வளவு செய்ய முடியுமோ அது அவ்வளோ செஞ்சார், வெளியில் பல விஷயங்கள் சொல்ல முடியாது, அவ்வளோ முழு சொல்லுங்க. சுபவி அவர்கள்ட்ட எங்கள் அண்ணன் சுபவி வந்து என்ன செஞ்சார், விடுதலை புலிகளுக்கு எவ்வளவோ செஞ்சார், சொல்ல முடியல, என்கிட்ட சொல்லுங்க. ஒரே இடத்துக்கு கூப்பிடுங்க, நானும் அவரும் உட்காந்து பேசுவோம், 2 பேரும். நீங்கள் நடுவாளருங்க, அவர் அப்படி இன்னொரு நாற்காலியை போடுங்க, 2 பேரும் பேசுவோம். என்ன செய்தாருன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப்பும், என்ன செய்யலை அப்படிங்கிற சொன்னால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப்பும், 2 பக்கமும் காத்திருக்கு, அதனால் வந்து அமைதி காக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன, இது ஒரு பதில்? நீங்கள் இதே நிகழ்ச்சியில் எங்கள் அண்ணன் சுபவீரபாண்டியன்னு சொல்கிறாங்க, நீங்கள் மத்தியில் பதவியை விலகி வந்திருக்கலாமே அப்படின்னு. பதவியை விலகி வந்திருக்கலாம்னா வந்திருக்கலாம் அப்படின்னா கூட ஒரு நியாயமான பதிலாக இருக்குது. அதையே நீங்கள் ராமதாஸ்கிட்ட கேட்கக்கூடாது, அதையே நீங்கள் வைகோட்டை கேட்கக்கூடாது அப்படின்னா, நீங்கள் பழியை அங்கே இங்கே போடுறதுல தான் இருக்கீங்களே ஒழிய பழியை சுமத்தி இது பண்ணுறதில்ல. நியாயமாக நீங்கள் சொல்லுங்கள். பதவி விலகுனா அவர் என்ன பதில் சொல்கிறாங்க அண்ணே சுபவி, பதவி விலகுனா இங்கே பதவி போயிடும்ன்றாங்க. அப்படி தானே பதில் சொன்னாங்க. மேலே நாங்கள் பதவி விலகுனா போர் நிற்குதோ இல்லையோ, ஆனால் இங்கே இன்னைக்கு இழந்த பதவி அன்னைக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ வெறும் இந்த அற்ப பதவிக்காகத்தான் நீங்கள் அந்த ஆட்சியிலேருந்து கீழே இறங்கி வரலையா? செய்யலைன்னு சொல்லி அடுத்து செய்யறதுக்கான வாய்ப்புகளும் தடுக்க போறீங்களா? என்ன செய்யறாங்கன்னு சொல்லுங்க தம்பி. இது எல்லாம் தம்பி, நீங்க இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க, கலைஞர் தொலைக்காட்சியில சேனல் 4 வெளியிட்ட போர்க்குற்ற காணொலியே போடுறீங்க, கொலைக்களம்ங்கிறத போடுறீங்க. ஆனால் அன்னைக்கு நீங்க இந்த சேனல் 4 வெளியிட்ட அந்த காட்சிகளை வெளியிட்டிருக்க வேண்டியதே அவங்க தானே தம்பி, வெளியிட்டிருக்க வேண்டியது அவங்க தானே. அன்னைக்கு செத்து விழுகிற துளி காட்சியில ஒரு காட்சி அந்த தொலைக்காட்சியில ஏன் காட்டல? அன்னைக்கு எமக்காகவும் பேசுங்களேங்கிற அந்த குருவட்டை நாங்கள் அடிச்சுக்கிட்டு ஊரா ஓடி போய் மக்கள்கிட்ட பாருங்க நம்ம மக்களை எப்படி கொல்றான்னு காட்டினதை விரட்டி பிடிச்சி தேசிய பாதுகாப்பு உள்ள போட்டு சிறைப்படுத்தினது யார் தம்பி? யார்? நான் என்ன தப்புன்னு என்னை 5 முறை சிறைப்படுத்தினீங்க?
என்ன பண்ணிட்டேன்னு என்னை சிறைப்படுத்தினீங்க? என் மக்கள் எப்படியெல்லாம் கொன்றொழிக்கப்படுகிறாங்கன்னு மக்களை கூட்டி கத்துனதுக்கு என்னை எதுக்கு சிறைப்படுத்தணும்? ஒண்ணுமே செய்யலைன்னா நாங்களுக்கு என்ன? நீங்க செஞ்சிருந்தா ஏன் நாங்க இதை சொல்ல போறோம்? குருவி சேர்த்த மாதிரி காசு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் அந்த போர் சூழலை கொண்டு வந்து ரத்த பொட்டலம் வாங்கிட்டு போனதை மொத்த ரத்த பொட்டலத்தையும் வாங்கி கீழே போட்டு புட்ஸ்காலால மிதிச்சு நசுக்குனது சாபர் சேட்டு. நசிக்க அந்த ரத்தத்தை ஒரு சொட்டு ரத்தத்தை உள்ள தடுத்து விட்டு இப்ப நீங்க வந்து எல்லாம் செஞ்சுட்டேன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம்? இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க சாபர் சேட்டை. இல்ல அன்னைக்கு அவர்கள் செய்யலங்கிறக்கா இன்னைக்கு அவர்கள் செய்யக்கூடிய முயற்சி என்ன செய்யறாங்க? இன்னைக்கு செய்யறது என்ன? அன்னைக்கு ஏன் செய்யல? பதவிக்காக. இன்னைக்கு ஏன் செய்யறீங்க? வரப்போற தேர்தலுக்கு பதவிக்காக. இதை என் மக்கள்கிட்ட தம்பி இந்த சந்தர்ப்பவாத வெறும் அரசியல் சுயலாபங்களுக்காக இந்த நடக்கிற இந்த அரசியல் நாடகங்களை என் மக்களுக்கு சொல்லாம எப்படி சொல்ல முடியும்? இது தொடர்ச்சி அன்னைக்கு நேரத்தில் தம்பி நீண்ட காலமா நடந்து வர ஏமாற்று வேலை. உளமாற ஒரு இடத்துல நின்னது சொல்லுங்க பாப்போம் இந்த மக்களுக்காக. ஈழத்தமிழர்களுக்கு இல்ல மொத்தமாவே இந்த இன மக்களுக்காக இந்த இடத்துல கடைசி வர உறுதியா நின்னாரு. கச்சத்தீவை மீட்க போராடுறோம்னு இன்னைக்கு போய் ஐயா ஸ்டாலின், எங்க ஐயா வீரமணி, அண்ணன் திருமாவளவன், அண்ணன் சிவவீரபாண்டி எல்லாம் ராமேஸ்வரத்துல போராடி கச்சத்தீவை மீட்பதற்கு வேற வழி இல்லை என்று சொல்றாங்க. கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 5 முறை முதலமைச்சரா இருந்தீங்களே இந்த நாட்டுல, 5 முறை, அத்தனை முறை மத்தியில் ஆட்சியில பங்கேற்று இருந்தீங்களே, அப்ப கச்சத்தீவை மீட்க நீங்க போராடியது என்ன? ஆனா நீங்க வந்து டெசோ அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு வேலை நிறுத்தத்தை நீங்க வந்து ஒரு கண் துடைப்புன்னு சொல்றீங்க. டெசோ பண்ணா அது கண் துடைப்பு, மற்ற இயக்கங்கள் பண்ணாது. இந்த வேலை நிறுத்தம்லாம் எப்ப நடந்திருக்கணும் தம்பி? உலக கவனத்தை இருக்கிறதுக்கு எப்ப நடந்தாலும் சரிதானே சொல்றீங்க தெரியுமில்ல? நீங்க கொலை செஞ்சு விடன செத்து போன வீட்டுக்கு நடந்து போச்சே, இப்பதான் நிவாரணம் கொடுக்குறான்ல, அதை வாங்கிட்டு விட வேண்டியதானே இப்படிங்கிற மாதிரியே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றது எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. இல்ல அவங்க சொல்றது வந்து வேலை நிறுத்தம் மூலமா தான் ஒரு கவனத்தை ஈர்க்க முடியும் அப்படின்னு. யாருக்கு இருக்கிறீங்க? உங்க அரசு தானே, அரசே உங்க அரசு தானே. அங்கிருந்து வெளியில வந்தா இன்னும் கவனத்தில் இருக்கலாம். அது செய்றீங்களா? கேட்டா என்ன சொல்லுவீங்க? அது வந்து மாற்று இல்லை, காங்கிரஸோட உறவை முறிக்க முடியாது, வேற மாற்று இல்லை. மாற்று யார் இல்லை? அது மதவாத சக்தி. எது மதவாத சக்தி? பாரதிய ஜனதாவோட ஏற்கனவே நீங்க கூட்டணியே வச்சது இல்லையா? ஆட்சியில பாரதிய ஜனதாவோட சேர்ந்து ஆட்சியில இருந்தது இல்லையா? இப்படியே நாம சொல்றது. மதவாத கட்சி சக்தி வந்தா மதவாத சக்தியை எதிர்ப்போம், போராடுவோம், வரவிடாம அப்புறம் தடுப்போம். டெசோ அமைப்பு செய்கிற விஷயத்தை கண்டுடைப்புன்னு சொல்றீங்க. அதே மாதிரியான முயற்சிகள் மற்ற இயக்கங்கள் முன்னெடுக்கும் போது தூதரகத்தை முற்றுகிறது, அது மட்டும் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். அது கண்டுடைப்புனா இதுவும் கண்டுடைப்பா தானே இருக்கும். எல்லாரும் தான் தூதரகத்தை முற்றுகிடுறாங்க, எல்லாரும் தான் முற்றுகிடுறாங்க, நாங்கள் தான் முற்றுகிட போறோம். இதெல்லாம் எப்ப செஞ்சிருக்கணும்னு இருக்குல்ல தம்பி. இந்த போராட்டங்களை எல்லாம் ஆட்சி அதிகாரங்களில் இருக்கும்போது இப்ப டெசோல போடுற தீர்மானத்தை சட்டசபையில போட்டிருக்கலாம். அதிகாரத்தில் இல்லாத போது ஐநா சபையில போய் கொடுக்குற அளவுக்கு செல்வாக்கப்பட்டிருக்கிற நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது துணை முதல்வர் இருந்த ஐயா ஸ்டாலினை அனுப்பி நீங்க கொடுத்துருக்கலாம். இந்த அழிவே இல்லாம குறைஞ்சபட்சம் தடுத்திருக்கலாம். இன்னைக்கு உலக நாடுகளின் கவனத்தை எல்லாம் இன்னைக்கு சொல்றீங்க இவ்வளவு செல்வாக்கு வச்சு நாங்க எல்லாரையும் பேச வச்சிருக்கோம். அன்னைக்கு போரா நிப்பாட்ட எல்லாரையும் பேச வச்சிருக்கலாம். இதுதானே தம்பி ஆதங்கம். எங்களுக்கு என்ன தம்பி? அவங்களுடைய பார்வை என்னன்னா, நேற்று ஆரம்பித்த கட்சிகள் எல்லாம் இலங்கை தமிழர்களுக்காக போராடுவதை விட்டுவிட்டு மீண்டும் கருணாநிதி தூற்றுவதை நிறுத்த வேண்டும். இவர் வந்து நீண்ட நாட்களாக போராடிட்டு இருக்காங்க. நேற்று வந்தவங்களாம் திரும்ப அதெல்லாம் சும்மா தம்பி. இது எங்க அண்ணன் சுபவி சொல்லுவார், நீண்ட நாட்களா போராடு. கருணாநிதிக்கு எதிரான சிந்தனையை வளர்த்ததே எனக்குள்ள சுபவி தான் தம்பி. நீங்க என்ன பேசிட்டுக்கிறீங்க? இதே பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சா ஆளுது. அப்ப ஐயா முரசொலி மாறன் சொல்றாரு, ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்னு வாஜ்பாயை பார்த்து சொல்றாரு. அப்ப இதே நாங்கள்லாம் இருக்கும்போது எங்க அண்ணன் சுபவீரபாண்டியன் பேசுறாரு, ரைட் மேன் ராங் பார்ட்டின்னு. ஒரு பார்ட்டி ரைட்டா இருந்து ஒரு மனுஷன் ராங்கா இருந்தா பரவாயில்ல, ஒரு பார்ட்டியே ராங்கா இருக்கு, ஒரு மனுஷன் தான் சரியா இருக்கிறான்னு ரைட்டா இருக்கிறான்னு சொல்றாங்க அப்படின்னு கேள்வி பண்ணி பேசினவர் தானே. ஜெயலலிதா எப்போதும் நம்ம இனத்தின் எதிரி, கருணாநிதி எப்போதும் நம்ம இனத்திற்கு துரோகின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தவர் இவரு. நேற்று வரைக்கும் நீங்க சுபவி கூட இருந்தீங்கன்னா அவருக்கு இப்படி ஒரு சந்தம், நீங்க நேற்று வரைக்கும் எங்க போயிருந்தீங்க சந்தேகம் வர காரணம் என்ன? சந்தேகம் காரணம் என்னன்னா, அவர் கருணாநிதி காலடியில் போய் அடிமையா இருக்கிறாரு. அங்கே போய் நின்றுக்கிட்டு கருணாநிதி வாழ்க வாழ்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமையில் அவர் நிற்கிறாரு. உங்களுடைய கடைசி அறிக்கையில் கூட பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ராஜபக்சே பேரை 2 முறை குறிப்பிடுறீங்க, கருணாநிதி பேரை 4 முறை குறிப்பிடுறீங்க. அப்போ உங்களுடைய கோபம் ராஜபக்சே விட அதிகமாக கருணாநிதி மேலே தான் இருக்குதா? கருணாநிதி இந்த பாருங்க தம்பி, கலைஞர் அவர்கள் வந்து நினைச்சிருந்தால் அதை செஞ்சிருக்கலாம்ங்கிறதான். என் கண்ணு முன்னாடி என் இனத்தை கொல்ற அந்த துரோகத்துக்கு துணை போனாருங்கிறது எனக்கு வெளிப்படையாக தெரியுறதுனால எதிர்க்கு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ் குழுக்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திக்கில் இருக்கும்போது உலகளாவிய தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் யார் பின்னாடி போவாங்க, அவங்க யாரை நம்புவாங்க? நீங்க அவரை குற்றம் சாட்டுறீங்க, அவர் உங்களை குற்றம் சாட்டுறாரு. யாரும் பின்னாடியும் போக வேண்டியது தம்பி. யார் பின்னாடி? அவர்கள் யாரை நம்புவது? மக்கள். அந்த பாருங்க, நான் என் விடுதலை என் கையில் நான் நிற்கிறேன், அப்படித்தான் நிற்கணும். இங்க யாரையும் நம் காலம் ஒரு சரியான தலைவனை அடையாளம் காட்டும், அவன் பின்னாடி போக வேண்டியதுதான்.
ஸோ பிரணாப் முகர்ஜிட்ட ஏமாந்துட்டேன்னு கருணாநிதி சொன்னா அது தவறு, நீங்க வந்து கருணாநிதிட்ட ஏமாந்துட்டு சொன்னா அது சரியான ஏமாந்துட்டேன்னு அன்னைக்கு சொல்லணும்ல தம்பி. நீங்க என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? நீங்க அன்னைக்கு நீங்க அப்படி சொன்னீங்க, போர் விட்டாலும் மழை விட்டாலும் தூவான விடாலும் ஏன் சொன்னீங்க? அப்பவே கேள்வி வைக்க, ஆமா பிரணாப் முகர்ஜி இப்படி ஒரு தவறான தகவலை தந்துட்டாருன்னு நீங்க சொன்னா நீங்க உண்மையானவர். நீங்க அப்படி சொல்லலையே, சொல்லுங்க. இல்ல உலகளாவிய தமிழர்கள் வந்து நிச்சயமா யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு வந்து அடையாளம் காட்டணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஆனா நமக்குள்ளே நம்ம மாறி மாறி குற்றம் சாட்டிட்டு இருக்கும்போது யார் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? அதுக்கு வந்து கலைஞரை எப்படி நம்பி நிக்க முடியும்? கலைஞர் பாராளுமன்றத்துக்கு அப்புறம் பேசுவார். அதை இந்த கலைஞர் நம்பி நிக்க முடியாது நீங்க சொல்றீங்க. என்ன நடந்தது? வைகோ நம்பி நிக்க முடியாது கருணாநிதி சொல்றாரு. அடிப்படையில கலைஞருக்கு தலைவர் பிரபாகரனை பிடிக்காது தம்பி. அடிப்படையில் விடுதலை புலிகளை பிடிக்கும். நீங்க உங்களுக்கு நினைச்சு பாருங்க, இது கோவரமா வராதுன்னு புறங்கையை கட்டி நிர்வாணமாக்கி எல்லாரையும் சொல்றாங்க. அந்த போர்க்குற்ற காணொலியில வந்துச்சு. அதை வந்து முதலமைச்சராக இருக்கும்போது கலைஞர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இது எப்ப நடந்ததுன்னு தெரியலையே. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த பதில்? எப்ப நடந்தாலும் அது ஏற்புடையதா? நிற்கதியா வச்சு கண்ணை கட்டி புறங்கையை கட்டி புறமுதுகுல சுடுறான், மண்டையில சுடுறான், சாகடிக்கிறான். அது கண்டிக்கத்தக்கது. இது கொடுஞ்செயல்னு ஒரு வார்த்தையை பதிவு செய்யாம இது எப்ப நடந்ததுன்னு தெரியலையே. அப்படின்னா நீங்க எவ்வளவு சந்தர்ப்பாத அரசியல் இருக்குது. பிரபாகரனை கைது செய்து வந்து தூக்கில போட சொல்ற ஜெயலலிதாவை ஆதரிக்கிறார்களே. ஜெயலலிதாவை யார் ஆதரிச்சது? பிரபாகரனை தூக்கில போட சொன்ன ஜெயலலிதாவை ஆதரிச்சா நாங்க. என் இன மொத்தத்தையும் தூக்கில போட்ட கொலை செஞ்ச காங்கிரஸை எதிர்த்தோம். பிரபாகரனை தூக்கில போட சொல்லி தீர்மானம் போட்ட போது அன்னைக்கு திமுக என்ன செஞ்சது? அந்த தீர்மானத்தை எதிர்த்துச்சா? வெளிநடப்பு செஞ்சுதா? சொல்லுங்க பாப்போம்.